பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மதுரையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் சோலைமலை மலையில் அமைந்துள்ளது. அருகில் நூபுரகங்கை என்ற புனித நீரோடை உள்ளது. 6 அறுபடை வீடுகளில் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது இதுவே. மேலும் தமிழ்ப்புலவர் ஔவையார் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பயணிக்கிறார். ஒரு காட்டில் வெயிலால் களைப்புற்று நாவல் மர நிழலில் அமர்ந்தார். மரத்தின் மேல் இருந்த சிறுவன், சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்க ஔவையார் குழம்பினார். சுட்ட பழம் என கூற சிறுவன் பழங்களை மண்ணில் போட்டான். ஔவையார் அவற்றை ஊதிச் சாப்பிடத் தொடங்க, சிறுவன் பழம் சுடுகிறதா என்று கேட்டான். சிறுவன் அறிவு உணர்ந்த ஔவையார் வெட்கப்பட்டார். சிறுவனாக மாயை தொங்கியவர் முருகன் என்பதும் பின்னர் புரிந்தது. இதனால்தான் அவர் கண்ணியம் மாறி முருகனை வணங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சி பழமுதிர்ச்சோலையில்தான் நிகழ்ந்தது.